இப்போ வரைக்கும் கரண்டாக WWE ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆகல. ஸோ அதன் வயசு இப்போ வரைக்கும் கரண்டாக கிக் ஆஃப் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அதை பற்றி வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். குறிப்பாக லோகன் பால் அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு, ட்ரிபிள் ஹெச் பேசியிருக்காரு, அண்ட் ஆல்சோ பில்லியனோட செக்மெண்ட் பாலியமன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். மொத்த ஷோமே வந்து நம்மளோட மைக்கேல் கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆடியன்ஸே வந்து தேங்க் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா WWE ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ண போகுதுன்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் போர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்லேருந்து சரி, சூப்பர் ஸ்டார் வைஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்றதுனால அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறது. ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த ராஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டடாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் வந்து இன்க்ரெடிபிள் பிரைட்டாக இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட டெபியூட் வந்து டபிள்யூபிள்யூக்கு ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷனை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதியோடைய ரோட் டு ரெசல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ மண்டே நைட் ராவோடைய எவல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் கரண்டாக அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவுக்கு நியூ மெம்பர் ஆட் பண்ண போகிறோம்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. யார் அந்த இடத்துல வருவாங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் அந்த இடத்துல நம்மளுடைய லோகன் பால் பார்த்தீங்கன்னா வராரு. ஆக்சுவலி லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறாருன்ற மாதிரி அவருடைய பாட்காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ பெரிய கன்ஃபர்மேஷனில் இப்போ வரைக்கும் கரண்டாக லோகன் பால் என்ன பேசுறாருன்றதை பார்த்தோம்னா, லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பெஸ்ட் அத்லீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த அரினாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் தான் வந்து பெஸ்ட் எவர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாரு. இந்த WWE ஹிஸ்ட்ரியிலே வந்து நான் தான் பெஸ்ட் எவர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்றதை வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட்டீஸாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறேன், நான் தான் வந்து ஃபியூச்சர் வேர்ல்டு சாம்பியன்றதை நம்மளுடைய லோகன் பால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசுகிறாரு. இந்த இடத்துல மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டிலுக்கான பாசிபிலிட்டிஸையும் பற்றி நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இதில் இருந்தே தெரியுது கண்டிப்பாக வந்து லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்ணுவாருன்றதை. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ லிவ் மார்கனுக்கான செக்மெண்ட்டும் நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய லிவ் மார்கன் அவங்களுடைய விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸோடைய ராலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. பயங்கரமாகவே இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸோ பேப்பர் மாதிரி நடத்த போகிறாங்க போல. இடத்துல ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாசிட்டிவ் WWE பற்றி பேசுகிறாங்க. அவங்களுடைய ஃபியூட் ஜட்மெண்ட்டே கூட எப்படி போச்சுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் அப் பண்ணுறாங்க. நம்மளுடைய ரெக்குவல் ராட்ரிகஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கார்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவை ஒரு குழந்தைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த லிவ் மார்கனும் இருக்காங்களா, ஸோ அவங்கள மட்டும் இல்லை, லிவ் மார்கனை ஒரு கோலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. லிவ் மார்கன் அக்கம்ப்ளிஷ் பண்ணது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான், இது வரைக்கும் அவன் பண்ணது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரோஜனம் இல்லாத விஷயம் தான்றதை நம்மளுடைய ரியா ரிப்ளே சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளை பீட் பண்ணுவேன் ஜனவரி 6ஆம் தேதின்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ, ரெக்குவல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மண்டே நைட் மார்கனில் மென்ஷன் பண்ணுறாங்க. மண்டே நைட் ராலன்ஸ்ன்ற மாதிரி மண்டே நைட் மார்கனா. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய அக்கமடேஷன் எல்லாத்தையும் வந்து அக்கமடேஷனில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து 200 days ப்ளஸ் சாம்பியனாகவும் இருக்காங்களே, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டைட்டில் மேட்ச் நடக்குதுல்ல, ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக கொடுப்பன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ கிறிஸ்மஸே முடிஞ்சு நியூ இயர் வந்துருச்சு, ஸோ அப்போ போய் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் லிவ் மார்கனும் ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்னொரு தரமான செக்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த இடத்துல சோலோ சிக்கோ அண்ட் ஆல்சோ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோ என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ரியல் ட்ரைபிள் சீஃப், என்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா உல்லா ஃபால் ஆயிருக்கு, எல்லார்ட்டையும் சொல்கிறேன், என்னை எக்னாலஜ் பண்ணுங்கன்றதை சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய காண்டான பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா வராரு. பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃப் தான் இருக்கணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் மென்ஷன் பண்ணுறாரு. பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, சோலோ சிக்கோ நீ பண்ண எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் இருந்தாலும் இது இப்போ உள்ள பொதுவான கருத்து என்னென்னா, யார் உண்மையான அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபிள் சீஃப்ன்றது தான், அதர் மேன் யாராக இருந்தாலும் சரி, பட் நான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் பண்ணணும். ஸோ ட்ரைபிள் சீஃப்னா யார், அது மட்டும் இல்லாமல் யாரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுதி இருக்குது ட்ரைபிள் சீஃப் ஆகணுன்றதை நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ட்ரைபிள் சீஃப் ஆகிற தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6ஆம் தேதி தான் தெரியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நியர்லி ஒரு வார்னிங் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இதுக்கப்புறமா ஹைலைட் பண்ணுற விதமாக நம்மளுடைய தலைவன் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கெவின் ஓவன்ஸ் வந்து அந்த விங்குடு ஈகிள் டைட்டிலோடய பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருக்காங்களாமா. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்குள்ளே விடாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் என்ன கொஸ்டின் பண்ணுறாருன்னா, ஏன் வந்து WWE சாம்பியனாக இருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்விடேஷன் இந்த ஈவெண்ட்டுக்கு வரலன்றதை நேம்
பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் தான் வந்து உண்மையான WWE சாம்பியன்றதை நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் நம்மளுடைய குந்தர் பார்த்திங்கன்னா வராரு. ஸோ குந்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக நான் என்னோட ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டைமாக நான் வந்து வேர்ல்ட் ஹெவி சாம்பியனாக இருப்பேன்றதே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. என்னோட ட்வீட் எதாக இருந்தாலும் சரி, ஸோ லோகன் பாலே வந்து கால் அப் பண்ணாலும் சரி, நான் வந்து அவனுடைய ஸ்மைலை வந்து பார்த்திங்கன்னா சோக் பண்ணிடுவேன்றதான் நம்மளுடைய குந்தர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டைட்டிலுக்காக வருவேன்ற மாதிரி சொன்னார்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குந்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. மெயினாக செத் ராலின்ஸ் அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கோட செக்மெண்ட் தான் இந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. அவருடைய பாஸ்ட் இயர், அதாவது அவருடைய இன்ஜுரின் போஸ்ட்டில், ஸோ அதை பற்றியும் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா ஜனவரி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ் இயராக இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்றத சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கேபிள் டிவிலேருந்து இப்போ வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூவ் தான்றதை வந்து நான் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா தலைமை வந்து நம்மளுடைய செத் ராலின்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வராரு. அந்த இதில் செத் ராலின்ஸே வந்து பார்த்திங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் உன்ட்ட பேசணுன்றது எதுவுமே கிடையாது, நான் உடனே வெல்கம் பண்ணுறேன் என்னோட வீட்டுக்கு, இது வந்து நான் கட்டினதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மொத்த கிக் ஆஃப் செக்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா WWEயோட நியூ ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அவர் வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு, நான் வந்து சொந்தமாக பில்ட் பண்ணதுன்றதை வந்து நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூடை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே WWE வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கிக் ஆஃப் ஷோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஜனவரி 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரா ஃபர்ஸ்ட் எவர் ரா வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ அதை பற்றி ஒரு தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் நிறையவே போட வேண்டியது இருக்குது. இந்த வருஷத்துடைய பெஸ்ட் மேட்சஸ், பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்கமிங் நம்ம சேனலில் வரும், நீங்கள் மறக்காமல் ஸ்டே பண்ணிடுங்க. கொஞ்சம் எக்ஸாமும் வருதுங்க, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போகிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.